இது தொடங்கிட்டோம். பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்பைடர் மேனை பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி நைட்டெல்லாம் தூங்குறது பார்த்தாது. துறை எழுந்து பாருங்கள் எப்படி பார்த்துருக்கிறாருன்ட்டு. ஓகே பை, போய்ட்டுண்ணா. ஆஹா, தண்ணியெல்லாம் விட்டுட்டு எப்படி நான் போகிறது. நம்ம வீட்டாலேருந்தே இன்றைக்கி பயணத்தை தொடங்கிட்டோம். டைம் கரெக்டாக 7 மணி ஆகுது பிஆர்டி. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா. எப்படி இருக்குது ஏரியா? பாப்பா கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நம்ம பாப்பா மாதிரியே இருந்தது, பக்கத்து வீட்டு பாப்பா. நம்ம பாப்பாங்கெல்லாம் இன்னும் வேறு லெவலில் வெறித்தனமாக தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் முன்னாடி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? மவுண்டைன் நல்லா இருக்கா? ஸோ அது பக்கத்தில் தான் நம்ம போகணும் பஸ்ஸுக்கு. நம்ம ஏரியா இது தாங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா ஏரியா? ஓரளவுக்கு சைலண்ட்டாக, ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் ரோடு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏரியாக்கெல்லாம் ரோடு நல்லாவே இருக்குது. ஏன்னா அப்ரூவ்டு ஏரியான்றதுனால, இந்த வீடு கட்டுற இடம்லாம் அப்ரூவ்டுன்றதுனால கவர்மெண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட் ரோடு போட்டுட்டாங்க, டிச்சியும் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வாட்டர் வசதியுமே பார்த்திங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஓகே. ஆனால் இந்த ரோட்டு மாத்திரம் போட மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. போடுவாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமாக போடவே இல்லை இந்த ரோடு. இடையில் போட்டாங்க, கார் எப்படி போட்டாங்கன்ட்டு. இதை பாருங்கள், இதுதான் என்ன ஆச்சுன்னா கடமைக்கு போட்டுட்டாங்க ரோடு. இந்த ரோடு வந்து கடமைக்கு போட்டுட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, ஏரியா ஆட்கள் வந்து போட விடாத பண்ணிட்டாங்க. அதாவது மேலே சும்மா அந்த ஜல்லி மல்லியும் போட்டு சும்மா அப்படியே ஒரு அரை அடைச்சி போட்டுடலான்னு பார்த்தாங்க. ஏரியா ஆளுங்க வந்து விடலை. ஏன்னா 2 நாளைக்கு ஒரு 2 வண்டி பிரேக் அடித்தாவே பூரா தரைஞ்சி போயிடும். பேர் ரோடு போடுன்ற மாதிரி பேர் வந்துடும். போடுறவங்க ஒன்று ஒழுங்காக போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. ஸோ நமக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது பஸ் வர்றதுக்கு. ஸோ போயிட்டே இருக்கலாம். இன்னும் ஏரியா பக்கம்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வண்டியில் இந்த சின்ன சின்ன பொருட்கள், சோப்பு சீப்பு எல்லாம் விற்கிறவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ஒரு சிலர் கடைக்கெல்லாம் போக மாட்டாங்க. வில்லேஜ் சைடெல்லாம் வந்ததுன்னா ரேட்டு ஓரளவுக்கு ஓகேன்னா வாங்கிக்குவாங்க. ஏரியாலாம் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக தான் இருக்கும் ஏரியா. ஏரியான்றி எந்த ஏரியா அப்படின்னு சொல்கிறீங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா ஜெகதேவி வில்லேஜ், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி. நம்ம ஊர் ஜெகதேவி, நம்ம நேட்டிவ் ஜெகதேவி. ஜெகதேவியில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு, எனக்கு விவரம் தெரிஞ்சு, எங்கள் ஊரில் ஒரு திருவிழா நடக்குதுன்னா, பிரம்மாண்டமாக நடக்கிற திருவிழா வந்து பார்த்திங்கன்னா அது ஆடி கிருத்திகை மட்டும்தான். முருகப்பெருமானுக்கு மட்டும்தான். மற்ற விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸாக நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான். இன்றளவும் எங்கே இருக்கிறவங்களும் எலெக்ஷனுக்கு வந்து சேர்றாங்களா, அந்த மாதிரி சேர்றது வந்து ஒரே ஒரு திருவிழானா அது பேசிகிட்டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோடுக்கு வந்தாட்டோம். ஒரே ஒரு திருவிழானா அது நம்ம ஆடி கிருத்திகை. ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு திருவிழா வந்து நடக்கும். நீங்கள் போய்ட்டு யூடியூப்பில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸ்ரீ ஜெகதேவி பாலமுருகன் ஆலயம் ஆடி கிருத்திகைன்னு போட்டிங்க அப்படின்னாக்கா, இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சாயில் இடிப்பது. அதாவது ஒரு சிலர் வந்து வேண்டிக்குவாங்க, பக்தர்கள் வந்து வேண்டிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் இடி எங்கே இடிப்பாங்கன்னா 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி மஞ்சள் இருக்குது இல்லையா, மஞ்சள் துண்டு, அதை வந்து ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி தாவர மாதிரி வந்து அமைப்பு வந்து பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அந்த உலக்க மாதிரி இருக்கு இல்லையா, இதில் மர உலக்குன்னுவாங்க இல்லையா, மர உலக்கை வந்து வயிற்று மேலே வச்சு 4 பேர் 3 பேர் இல்லை 4 பேர் இல்லை 3 பேர் வயிற்று மேலே வந்து அந்த மஞ்சளை வந்து இடிப்பாங்க. இடித்து அதுக்கப்புறம் முதுகு பின்னாடி குக்கி மாதிரி போட்டு ரோப் இருக்கும். ஆஞ்சநேயர் மேலே பார்க்குறதுக்கு இங்கேருந்து எண்ட் டு எண்டு ஒரு 30 அடிக்கு லென்த்து வந்து வச்சுருப்பாங்க. அந்த லென்த்துக்கு ரோப் வச்சு
அப்படிக்கா இழுப்பாங்க, இப்படிக்கா 4 பேர் இழுப்பாங்க, அப்படிக்கா 4 பேர் இழுப்பாங்க. ஆஞ்சநேயர் மாதிரி வந்து தாவாங்க. இதில் என்ன அப்படின்னாக்க எல்லா இடத்துல நடக்குது அப்படின்னாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னாக்க இந்த குழந்தை இல்லாத குழந்தைலாம் பிறப்பாங்க, குழந்தை பிறக்கும் இல்லையா, அவங்களாம் வேண்டிப்பாங்க இந்த மாதிரி நான் குழந்தைய வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. நிறைய குழந்தைகளை வந்து கொடுப்பாங்க. நம்ம ஊரில் ஆடி கிருத்திகை நடந்துச்சு அப்படின்னாக்கா, நடந்துச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் வரும்போது அதை ஷூட் பண்ணுறோம். சிறப்பாக வந்து நம்ம யூடியூப்பில் வந்து போடலாம், ஓகேவா? ஸோ சரியான பிரமாண்டமாக நடக்கும். இந்த ரோடே பிளாக்காக இருக்கும். நம்ம பஸ் ஏற பார்த்தீங்களா, அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதுவாயா அந்த ஏரியா அப்படின்ற அளவுக்கு செம ரஷ்ஷாக இருக்கும். பேசிகிட்டே நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் இருக்குது, ஓகேவா? காட்டுறவாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம். ரொம்ப 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 சத்தியம். ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், ஏதாவது வேண்டிக்கோங்க, ஓகேங்களா? உண்மையிலே நல்லதாக நடக்கும். கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா மலையை விட அமையணுமோ எல்லா அம்சங்களும் கரெக்டாக இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அப்படியே மேலே பார்த்திங்க அப்படின்னா முருகர் கோயில், படிக்கட்டை போயிட்டு மேலே வந்து முருகர் இருக்கும். அது பக்கத்தில் ஐயப்பன் கோயில் வந்து இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும். வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலாம். சொல்ல பஸ் வந்துச்சு போலே, அதுவா? அது இல்லை, பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறியாச்சு. டைரெக்டாக ஒசூர் வண்டி ஏறிட்டோம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டு இருக்கோம் வண்டி பார்த்திங்கன்னா ராயக்கோட்டை, சேலம் பைபாஸ் போயிட்டு இருக்கு. இதுதான் சேலம். நிதாயவானா கிருஷ்ணகிரினாலே மலைகளின் ராஜ்யம், உள்ள மவுண்டைனாக தான் இருக்கும். அதுவும் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் என்ட்ராகும். நியூ பஸ் ஸ்டாண்ட் இது. நிறைய பேர் அதில் ட்ராவல் பண்ணிங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குப்பம் வண்டி நிற்கிதா. இந்த ஊர் சித்தூர், திருப்பதி, வேரிக்கை, வேப்பனப்பள்ளி, ராயப்போட்டு, திருவண்ணாமலை, நம்ம ஊர் ரோட்டு திருவண்ணாமலை. பாருங்க, ஏதோ புதுசாக ஒரு பஸ் இருக்குது. என்ன பஸ் இருக்குது? என்ன புதுசாக பேர் போட்டுருக்காங்க. கொஞ்சம் நீட்டாக இருக்குது பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட். கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் செம்ம நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, ஹேலோலாம் இருக்குது. பேசிக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா சரியான தூக்கம் வந்தோம். செமையாக தூங்கிட்டோம். கடைசியில் விண்டோ சீட்டில் உட்காந்து சரியான தூக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒசூர் வந்தாச்சு. நம்ம ஒசூர் பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக 9 மணி. நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 7:30க்கு வந்து ஊரில் ஏறணும். கரெக்டாக 9 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஒசூர் வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பெங்களூர் வண்டி நமக்கு ரெடியாக இருக்கும். நம்மளுக்கெல்லாம் டைமே கிடையாது. பஸ்ஸு இறங்கின உடனே பஸ்ஸு தான். வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம டைம் அப்படி. நம்ம ரெடியாக இருக்குது பாருங்க. பஸ்ஸு முன்னாடி பஸ் ரெடியாக இருக்கும். அந்த பஸ் தான். இந்த பஸ்ஸில் தான், இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஓகேவா? எப்போ ஓடி வந்தாச்சு. கரெக்டாக டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்க 9:46க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போ கோடி வந்தாச்சு. எப்போ கோடி ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ವಿ, ರೀಚ್ ಆಗಿದ್ವಿ. ಹೆಬ್ಬ ಕೋಡಿ 9 ಗಂಟೆಗೆ ಹೊಸೂರು ಬಿಟ್ಟಿದ್ವಿ. ಇಲ್ಲಿ ರೀಚ್ ಆಗೋಕ್ಕೆ 9:46.
ಇವತ್ತು ಸ್ವಲ್ಪ 6 ಮಿನಿಟ್ ಲೇಟ್ ಆಗಿದೆ, ಎಲ್ಲೇ ಸ್ವಲ್ಪ ಟ್ರಾಫಿಕ್ ಇತ್ತು. ನಾರ್ಮಲಾಗಿ 40 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಹೊಸು ಟು ಬೆಂಗಳೂರು 40 నిమిష. ಈಗ ಮುಂಚೆಲ್ಲ ట్రాఫిక్, ಈಗ ಏನೋ అస్టేం ట్రాఫిక్ ಇಲ್ಲ. అవಳು ఏదో ట్రాఫిక్ ಇಲ್ಲ అంతేమీ ట్రాఫిక్ లేదు, పర్వాలేదు, ఇప్పుడు పర్వాలేదు. ఇలానే మెయింటైన్ చేస్తే బాగుంటాయి. ಈ ಥರನೇ ಮೇಂಟೈನ್ ಮಾಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கப்பா, சூப்பராக இருக்கும். டைமிங் கரெக்டாக இருக்குது. இந்த டிராஃபிக் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு போகிற அந்த வேலைಗೆ அங்கே போய் வேலை செய்கிறவங்களும் இங்கே போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೆಲಸ ಮಾಡೋದು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಅಂದರೆ, ಇಲ್ಲಿಂದ ಕೆಲಸ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗೋದೇ ದೊಡ್ಡ ವಿಷಯ ಆಗಿಬಿಡುತ್ತೆ. ಸೊ ಅದರಿಂದ ಈಗ ಈ ಥರ ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ತಿದ್ರೆ, அதே ಥರ ಮೇಂಟೈನ್ ಮಾಡಿದ್ರೆ ತುಂಬ ಒಳ್ಳೆಯದು, ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் 9:46 ಮೆಟ್ರೋ ಕೀழே ನಡೆದು போயிட்டுருக்கோம். ಮೆಟ್ರೋ ಕೆಳಗೆ ನಡೆದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನೋಡಿ ಹೆಂಗಿದೆ ಅಂತ. ಇದು ಬೆಂಗಳೂರು ಹೆಬ್ಬಗೋಡಿ, ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರು ಅಲ್ವಾ. ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಏನು ಒಂದು ಸ್ಪೆಷಲ್ ಅಂದರೆ ಏನು ಹೇಳಿ ನೋಡೋಣ. ಮಲ್ಟಿ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಸ್ಪೆಷಲ್ಲು. ಈ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಮಿನಿಮಮ್ 3 ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಮಾತಾಡ್ತಾರೆ. ತಮಿಳ್, ತೆಲುಗು ಮತ್ತು ಹಿಂದಿ. ಕನ್ನಡ ಅದು ನಾರ್ಮಲ್ ಬಿಡಿ, ಓಕೆನಾ, ಅದು ಬಿಟ್ಟು ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ತಮಿಳ್, ತೆಲುಗು, ಹಿಂದಿ ಮೇಜರ್, ಇಂಗ್ಲೀಷ್, ಕನ್ನಡ ಕಾಮನ್ ಇಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ, ಓಕೆನಾ. ಮಿನಿಮಮ್ 4 ಲ್ಯಾಂಗ್ವೇಜಸ್ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಎಜುಕೇಟೆಡ್, ಅನ್ಎಜುಕೇಟೆಡ್ ಆಲ್ಸೋ ಇಂಗ್ಲೀಷ್ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ತಮಿಳ್, ತೆಲುಗು, ಕನ್ನಡ, ಹಿಂದಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಇದೇ ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರು ಸ್ಪೆಷಲು. ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಸ್ಪೆಷಲ್ ಆದರೆ ಇದೆ ಅಲ್ವಾ. ಅಲ್ಲಿ ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ಏನಿದೆ ಗೊತ್ತದು, ಮೆಟ್ರೋ ಇದು ಡಿಪೋ. ಮೆಟ್ರೋ ಎಲ್ಲ ನೈಟೆಲ್ಲ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಎಲ್ಲಿ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಯಾವ ಆ ಥರನೂ ಮೆಟ್ರೋಕ್ಕೂ ಅದು ಡಿಪೋ. ಈಗ ನಾವು ಮೇಯ್ನ್ ರೋಡಲ್ಲಿ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಾವು ಇಷ್ಟು ದಿನ ಸರ್ವಿಸ್ ರೋಡಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ. ಸೊ ಇವತ್ತೇನು ಮೇಯ್ನ್ ರೋಡಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಓಕೆನಾ. ಅಲ್ಲಿ ನೋಡು, ಮುಂಚೆ ಇರೋದು ಹೆಬ್ಬಗೋಡಿ ಮೆಟ್ರೋ ಸ್ಟೇಷನ್. ಸೊ ನಾವು ಅಲ್ಲಿಂದ ನಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದು ಬಸ್ ಸ್ಟಾಪು, ಹೆಬ್ಬಗೋಡಿ ಬಸ್ ಸ್ಟಾಪು. ಇಲ್ಲಿ ಈಗ ಹೋಗ್ತಾ ಇರೋದು ಮೆಟ್ರೋ ಸ್ಟೇಷನ್. ಒಂದು 5 ನಿಮಿಷ ಕೂಡ ಆಗಲ್ಲ ಮೆಟ್ರೋ ಸ್ಟೇಷನ್ಗೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು. ನಿಯರೇ ಇರುತ್ತೆ, ಓಕೆನಾ. ಅದೇ ಬಿಟ್ಟರೆ ಲಾಸ್ಟ್ ಸ್ಟಾಪ್ ಬಂದು ಬೊಮ್ಮಚಂದ್ರ. ಇಲ್ಲಿಂದ ಒಂದು 2 ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಇರ್ಬೋದು. ಹೆಬ್ಬಗೋಡಿಯಿಂದ 2 ಕಿಲೋಮೀಟ್ರು. ಅದು ಎಲ್ಲೋ ಲೈನಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ಸ್ಟೇಷನ್ ಮೆಟ್ರೋ ಸ್ಟೇಷನ್ ಹೆಬ್ಬಗೋಡಿ ಮತ್ತು ಬೊಮ್ಮಸಂದ್ರ ಲಾಸ್ಟ್ ಸ್ಟಾಪ್, ಓಕೆನಾ. ಅದ್ರ ಮೇಲೆ ಮೆಟ್ರೋ ಸ್ಟೇಷನ್ ಇಲ್ಲ, ಓಕೆ. ಸೊ ಈಗ ನಾವು ರೀಚ್ ಆಗಿಬಿಡ್ತೀವಿ. ಆಫೀಸ್ಗೆ ಹೋಗೋಣ. ಈವ್ನಿಂಗ್ ಸಂಜೆ ನೋಡ್ತೀನಿ, ಓಕೆನಾ. ஓகே பாய், எல்லாருக்கும் பாய்ங்க. ஈவினிங் பார்க்கலாம், ஓகேங்களா. ஒசூரில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கடையெல்லாம் வச்சுருந்தாங்க, பூ செடி கடையெல்லாம். இதெல்லாம் அகற்றிட்டு ஃபுல்லாக இந்த பாருங்கள் நடைபாதை மாதிரி வந்து போட்டாங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கா, ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஒசூர் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒசூர் வந்துட்டோம். கரெக்டாக எவ்வளோ டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்க 7:49. பெங்களூரில் நம்ம விட்டதை பார்த்தீங்க அப்படின்னா 6:40க்கு வந்து விட்டோம். அப்படியே இப்போ வந்து பைக்கில் வந்தோம் சார் கூட வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா 7:50 கரெக்டாக டைமு. பஸ் பார்த்தீங்கன்னா இருக்குதா இல்லை, எக்ஸ்பிரஸ் வண்டி ஒரே ஒரு ப்ரைவேட் வண்டி இருக்குது, அது ஒன்று இப்போ எடுக்கலை. எல்லாம் பார்த்தீங்கன்னா க்யூவில் நின்றுட்டுருக்காங்க பாருங்க, க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது கவர்மெண்ட் வண்டி வந்தது அப்படின்னாக்க கவர்மெண்ட் வண்டியில் ஏறி டக்குன்னு போயிடலாம். இதில் ஏறணும் அப்படின்னா சரியான கூட்டமாக இருப்பாங்க. பார்க்கலாம் ஏதாவது நல்ல பஸ்ஸு வருது அப்படின்ட்டு பார்த்துட்டு ஏறிக்கலாம். கரெக்டாக 8 மணிக்கு எடுப்பாங்க. க்யூவாக இருக்காங்க. ஃப்ரீயாக இருந்தால் அதிலே கூட போயிடலாம், தப்பே இல்லை. இங்கே பாருங்கள் கூட்டம் பாருங்கள், ஓகேவா. ஸோ அதனால தான் பார்ப்போம் எந்த பஸ் அது ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் வண்டி,
எக்ஸ்பிரஸ் வண்டி. ஸோ அதனால் வேண்டாம். 43 ரூபா டிக்கெட் அடிப்பாங்க. அதே நம்ம ஆர்டினரியில் போனோம்னா 34 ரூபா டிக்கெட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி ஆர்டினரி வண்டியிலே போகலாம். இது திருப்பத்தூர் வண்டி, அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ முன்னாடி எதுக்கும் போர்டை பார்த்தோம். ஆர்டினரியாக இருந்தால் இதில் ஏறிக்கலாம். போர்டை பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ் தான் போட்டிருக்காங்க முன்னாடி என்ன போட்டிருக்காங்க கொஞ்சம் எங்கள் ஆர்டினரி வண்டி தான். ஆர்டினரி ஏறிடலாம் வாங்க. பஸ் ஏறியாச்சு. ஓகே, 1 hour ஃப்ரீ தான். தூங்கிடுவோம். கிருஷ்ணகிரி வந்து கரெக்டாக 9 மணிக்கு கிருஷ்ணகிரி ரீச் ஆகிடும். ஒரு நிமிஷம் பின்னாடி ஒருத்தர் வர்றாரு பார்த்தீங்களா. என்ன ஆச்சு அப்படின்னாக்க ஃபுல்லாக ட்ரிங்க்கு. தலைவர் ஃபுல்லாக ட்ரிங்க் அடிச்சுட்டு குடிச்சிட்டு இருந்தார். என் பக்கம் தான் உட்காட்டு இருந்தார் மனுஷன். பக்கத்தில் இறங்க வேண்டிய ஆள் கிருஷ்ணகிரி வந்து ஓரளவுக்கு தெளிஞ்சிருச்சு போல். இது எந்த ஊர் அப்படின்னு இறங்கும் போது கேட்டால் அப்படி கிருஷ்ணகிரிங்க அப்படின்னா சிரிக்கிறார் மனுஷன். ஐயோ சூழகிறீங்க நான் அப்படின்னு அப்பா சொல்கிறாப்புல. சொல்லியிருந்தா கூட நாமளாவது எழுப்பி விட்ருக்கலாம். கிருஷ்ணகிரி வந்துட்டு ஓரளவுக்கு தெளிஞ்சிருக்கும் போல். என் பக்கம் உட்காந்தும் போது ஃபுல்லாக செம்ம போதையில் இருந்தார் மனுஷன். ஓரளவுக்கு கொஞ்சம் போதை தெரிஞ்சது. ஐயோ எந்த ஒரு நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. எந்த ஒரு கிருஷ்ணகிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாவம். இப்போ இங்கேருந்து திரும்ப அவங்க சூளகிரி போனோம் பாவம் மனுஷன். அதுக்கு தான் சொல்கிறது, குடிக்கிறவங்க வீட்டில் போய் குடிங்கப்பா. வீட்டில் போய் குடிங்க. குடியை நிறுத்திடுங்க. அப்படி முடியாத பட்சத்தில் தயவு செஞ்சு வீட்டில் போய் குடிங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பஸ்ஸை தேடணும். கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட். புது பஸ் ஸ்டாண்ட். வழக்கம் போல் இதுதான் ரவுண்டாக நான் பார்த்து போகிறேன். ஸோ வழக்கம் போல் நமக்கு இன்றைக்கி என்ன பஸ் வரும்னு தெரியுமா? 35 இன்றைக்கி வந்து கிடைக்கும். 35 நான் போகிற பஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் பஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சிங்க. அங்கே முன்னாடி போயிட்டு இருக்குது. ஜஸ்ட் மிஸ். அதுவா எதுவான்னு தெரியல. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு பஸ் போச்சு, எதுவும் தெரியலையே. அதுவா இதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே, பஸ் போகல. நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு போகிறவங்க தான். ஸோ பஸ்ஸு இன்னும் போகல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 84. ஓகே, ஒன்றும் பஸ் போல். இதை பார்த்துட்டு நான் மாடுன்னு நினச்சிட்டேங்க. எருது என்னடா பின்னாடி நிற்குதுன்ட்டு. ஓ, வேறெல்லாம் போட்டுருக்காங்க. டைல்ஸ் சூப்பராக இருக்கும். ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது.
அவ்வளோ நேட்டி வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பஸ் தான். இதுக்கு அடுத்து லாஸ்ட் பஸ் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு பஸ், பின்னாடி ஒரு பஸ் வருது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால இந்த பஸ்ஸில் வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ காலையில் இங்கேருந்து 7:20 கிளம்புனோம். இப்போ எவ்வளோ நேரத்துக்கு ரீச் ஆகிருக்கணும்? 9:47 கரெக்டாக நேட்டி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வேலைக்கு போயிட்டு வரவங்க வராங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நகை கடைக்கும் துணி கடைக்கெல்லாம் போயிட்டு வரவங்க இந்த டைமுக்கு தான் வருவாங்க. ஓகே பிஆர்டி, நாளைக்கு வீடியோ விளாகில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே பாய். அடுத்த விளாகில் பார்க்கலாம். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம். ஓகே பாய்.